இந்த வரலாறுலாம் எவனுக்கு தெரியும்? கண்டுபிடிக்காத குஞ்சுங்கள்லாம் நீ பேசிட்டு கிடக்கு. ஏதோ பேசிட்டு இருக்கிறான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறான். விடுதலை சிறுத்தைகளிடம் வந்து சமூக நீதியை பற்றி எவனும் பாடம் எடுக்க தேவையில்லை. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. 35 விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்த ஒரு 2 விழுக்காடா ஒரு சாதியா கொண்டு போய் சுருக்கிறது. 2% இருக்கிறவன் நீ எங்க எம்எல்ஏ ஆவது, எங்க எம்பி ஆவது, எங்க சீஃப் மினிஸ்டர் ஆவது, எங்க நீ பிரைம் மினிஸ்டர் ஆவது. எந்த காலத்திலும் நீ ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாது. எந்த காலத்திலும் இந்த பெயரால் நீ அதிகாரத்தை நுகர்ந்து விடக்கூடாது. எந்த காலத்திலும் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவே காணக்கூடாது. இதை போய் மாநில அரசுகிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. கட்சிகள் வந்து வரும் போகும், அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. இதுதான் நிறைய பேருக்கு வயிறு உப்பல். திமுகவை சுத்தமா பிடிக்காதவங்களா இவன் போய் அங்க ஒத்திக்கிட்டே இருக்கிறதால தான் இடதுசாரிகளா இருக்கிறாங்க. இந்த ஆள் வெளியே வந்துட்டாங்கன்னா நம்ம திமுகவை காலி பண்ணிடலாம், பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றிடலாம், நமக்கு கொடுத்த செயல் திட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கிறாங்க. அவரோடு நம்மளை சேர்ந்துக்கிட்டு வருத்தெடுக்கிறாங்க. பறையர் அமைப்புன்னு சில பேர் வந்து கண்ணா பின்னான்னு கடுமையா தோழர் ரவிக்குமார் அவர்களையும் என்னையும் வருத்தெடுக்கிறாங்க. இவனு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஆரம்பத்திலிருந்தே இவனெல்லாம் சப்போர்ட் பண்ணி தாங்க 100% போயிருச்சு. என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கிட்டே அங்கே கூட வராதிங்க. நாளைக்கு ஒரு வேளை இதே சாதியில் ஒருத்தன் செவப்பா வந்தான்னா கலரா வந்தான்னா அவன் பின்னால ஓடி போயிருவீங்க. அவர் அழகா இருக்கிறாரு நல்லா இருக்கிறாருன்னு. அதனால சாதி அடிப்படையில் வர நான் பேசுற அரசியல் புரிச்சு தான் நான் கூட வாங்க. எங்க அண்ணன் சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன், ஆனா திமுக அரசின் மேல நம்பிக்கை இருக்குங்கிற கருத்தை எதிர்க்கிறேன். புரியுதா? என் துணை முதல்வரை ஒரு ஆதி தமிழ் குடி கொண்டு வர முடியாது. சொல்லுங்க, நீங்க கல்வி அமைச்சரை ஒரு பறையரை போட்டா படிப்பு ஏறாத மண்டைங்க. திராவிட நலத்துறை தவிர என்ன வச்சுருக்கீங்க சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள இருந்து துணை முதல்வர் வந்தா தான், எங்க நாட்டுக்குள்ள இருந்து யார் வந்தாலும் அப்படியே நாடு நாசமாயிடும். எங்க அண்ணன் கூட்டணியில் இருக்கிறதுனால அதை சொல்லி தொலைக்க வேண்டியது வருது. அதனால நாங்க எங்க அண்ணன் சொல்லிட்டாருன்னு பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருது. அவ்வளவுதானே வழியே. அதுக்கான எந்த முயற்சியில் ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க என்ன செய்யறோம்னா ரொம்ப சொல்றதா. அது ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக மிதிக்கிற பெருங்கொடுமை இங்க நடந்து கொண்டிருக்கு. அது மாறணும். மாறினா சட்டம் போட்டு திட்டம் போட்டுலாம் மாத்துறது இல்லை, உளவியலா மாறணும். உங்க சிந்தனையில படிஞ்சிருக்க அழுக்க நீங்க தான் சொரிஞ்சு கல்வன்மையை வெளியே நான் வந்து சொரிஞ்சா உங்களுக்கு போகும். அதனால அதை விடுங்க. ஒரு தலைமுறை உருவாகி வருது, அது மாறும் மாற்றும். துணை முதல்வராக உதயநிதி வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அமைச்சர்லாம் மேடையில் பேச ஆரம்பிச்சாங்க. சரி, வரவேற்போம், வாழ்த்துவோம், வேற என்ன செய்யணும். ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. ஐயா ஸ்டாலின் அவர் இருக்கும்போது அவர் மகன் வருகிறார். எங்களை மாதிரியா? எங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து இது கங்கார் மாதிரி. கருணாநிதி என்கிற ஒரு கங்கார், ஐயா கங்காரு கருணாநிதி அவர்கள். அவர் வயிற்றுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு குட்டியை வச்சு அது வந்தவொடனே இறக்கிட்டார். இப்போ ஐயா ஸ்டாலின்ங்கிற கங்காரு அவர் வயிற்றுக்குள்ள ஒரு குட்டியை வச்சு அவர் அந்த குட்டி பருவமடைஞ்சு இறக்குறாரு. நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அருமை. அதுக்கு ஒரு வக்கலத்தவங்க ஒரு கூட்டம் இருக்கு, அது ஆதரிச்சு பேச வாடகை வாய்கள் இருக்கு. சைட்டுக்குங்க 29 ஆண்டு தான் எங்க பாட்டன் சோழனே எங்களை ஆண்டுதான். நீங்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கு? எல்லா பட்டங்களும் உங்க வீட்டுக்கு தான் பட்டையை போட்டிருக்கு, பட்டயம் போட்டு கொடுத்துருக்கு. எல்லா பதவிகளும் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கு. அனுபவிங்க, ஒன்றும் பண்ண முடியாது. விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு தலித்தும் இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை முதல்வர் எந்த ஒரு மாநிலத்துக்கும் முதல்வராக ஆக முடியாதுன்றது கதனை சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில் சமூக நீதினு பேசியிருக்காங்க. இப்போ துணை முதல்வர் வந்து உதயநிதிக்கு வழங்குவாங்க. அந்த துணை முதல்வர் பதவி திருமாவளவன் வழங்கப்படுமா? அதாவது இந்த கேள்வி நீங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட தான் கேட்கணும். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம். இது வெறும் பேச்சு கிடையாது. எங்களுக்கு முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம். அது எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி. அது நாங்க வெறும் பேச்சு மட்டும் இல்லை, நாங்க செய்வோம்.
அதாவது திமுக முதல் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர், ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது 1999 ராசா. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சர் ஆக்கியது 1998. நாங்க 98லயே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சர் ஆக்கிட்டோம். ஆனால் திமுக முதலாக 99ல தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்கினாங்க. எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். எங்க கட்சியினுடைய பைலாஸ் இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமா செய்தது எங்களுடைய மருத்துவரையும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். வேற யாருமே கிட்ட கூட வர முடியாது. அதாவது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் 22 ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. எனக்கு முன்பு சங்கரானந்த் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அவரால் கொண்டு வர முடியல. ஆனால் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டாவில் மெடிக்கல்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வர சொன்னது மருத்துவர் ஐயா. அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா. அதுல பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேர் வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வந்தது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது இந்த அன்புமணி. பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்பது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்த மருத்துவர். அப்படி அவர் பேரை வைத்து அது அவருடைய சிலையை அங்கே போய் திறந்திருக்கிறார். அதே போன்று குடிதாங்கின்னு ஒரு ஊர்ல மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் சொல்லல. அது மட்டும் இல்ல, டெல்லியிலே நான் அமைச்சராக நேரத்தில் தோராட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இந்தியாவில் உள்ள மருத்துவ நிறுவனங்களில் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக டிஸ்கிரிமினேஷன் சொல்றது பாகுபாடு அது இருந்தால் அதை சரி செய்வதற்கு ஒரு தோராட் கமிட்டியை நான் தான் உருவாக்கி அதில் நான் சரி செய்தேன். ஒவ்வொரு அங்க இருக்கிற எய்ம்ஸ்லயோ அல்லது ஜிப்மர்லயோ பிஜிஐ சண்டிகர்லயோ நிம்ஹான்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அது சரி செய்தது எல்லாமே. அதனால இவ்வளோ இன்னும் ஒரே நாள்ல 7 அம்பேத்கர் சிலையை திறந்தது எங்க ஐயா தான். வேற எந்த இன்னும் சொல்ல போனா பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலைவரும் செஞ்சது கிடையாது, எங்க ஐயா தான் செஞ்சிருக்கிறார். அதே போன்று அருந்ததியர் உள்ளொதுக்கீடு உச்சநீதிமன்றம் எடுத்திருக்காங்கல்ல, அதற்கு முதல் குரல் கொடுத்தது எங்க ஐயா, போராடுது எங்க ஐயா, மாநாடு போடுறது எங்க ஐயா, முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் கலைஞரை வலியுறுத்தி கொடுக்க செய்யறது எங்க ஐயா தான். இப்படி எவ்வளவு திட்டங்கள் நன்மைகளும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம், இன்னும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால இதெல்லாம் ஒட்டுமொத்த நாங்க கேட்கறதுன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும். தொடர்ந்து இதே ஆளுங்க தான், இதே இவங்க தான் 57 ஆண்டு காலமாக தொடர்ந்து இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் வந்தாதான் நன்மைகள் கிடைக்கும், புதுமை கிடைக்கும். அது இந்த மாற்றம் எங்களால் தான் கொடுக்கணும். நான் சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் மேடம். நான் சூழல் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு பாலிடிக்ஸ் ரொம்ப மெச்சூர் ஆயிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் தலித் அப்படின்னு ஒரு தலைவர் அடையாளப்படுத்திட்டா மற்ற சமுதாயம் ஓட்டு போட மாட்டாங்களா, அது போன்ற நல்லவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா? நான் அப்படி பார்க்கல. இதெல்லாம் கக்கனையா வாழ்ந்த பூமி, நல்லவர்களுக்கு இங்க இடம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேங்க. அதனால அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் 2026 கொஞ்சம் சீட் அதிகமா கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி என்னை பொறுத்தவரை தலித் சமுதாயம் அரசியல்ல மேல வர வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியாவில் எத்தனையோ இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். எத்தனையோ இடத்துல நான் உதாரணத்தை சொல்லலாம். ஒரிசால உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஒரிசாவுடைய முதலமைச்சர் யாருன்னு பாருங்க, பழங்குடி இனத்தை சார்ந்தவர், எஸ்டி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இன்னைக்கு ஒரிசாவுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி முன்னோடியா இருக்கிறோம். குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும், பின்தங்கிய சமுதாயம், நம்முடைய பட்டியல் சமுதாயமாக இருக்கட்டும், இந்தியா முழுவதும் அடையாளப்படுத்தியிருக்கோம். அதனால பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன்.
12 அமைச்சர்கள், SC ST மொத்தம் 19. நீங்க எல்லாம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் குறிப்பாக நம்முடைய கேபினெட் நீங்க பாருங்க. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்கள் 2 முறை, ஒரு முறை ராம்நாத் கோவிந்த் ஐயா SC கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, திரௌபதி முர்மு அம்மா பழங்குடியினத்தை சார்ந்தவங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எனக்கு அந்த பார்வை இல்லைங்க. எனக்கு உள்ளடக்கிய பார்வை. அதற்காக தமிழகம் எல்லாமே தயாரா இருக்கு. இந்தியா முழுவதுமே ஒரு தலித் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ உச்சகட்ட இடத்துக்கு வருவதற்கு இந்தியா தயாரா இருக்கு. தலைவர்கள் தயாராகணும். ஜாதி அரசியல் பண்றதை குறைச்சிக்கிட்டு நல்ல தலைவர்களை மக்கள் முன்னாடி வைக்கணும். மக்கள் ஜாதியை பார்க்காம ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் திருமாவளவன் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா அப்புறம் அந்த கட்சியில் நான் இருக்கிறதே தப்பா போயிருக்கும். இந்த கட்சியில் நாங்க இருக்கிறதே அனைவரும் சமம் என்று. அதனால் தமிழகத்தில் அந்த சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன்.